அன்பான வணக்கங்கள், பணிவான நமஸ்காரங்கள். தண்டபாணி பேசுகிறேன். நான் நெற்குணத்தில் எப்படி தசரா விழா, இந்த நவராத்திரி விழா நடந்தது என்பதை உங்களிடத்திலே சொல்லுகிறேன். இப்பொழுது போல அப்பொழுதெல்லாம் இவ்வளவு சிறப்பாகவும், கோலாகலமாகவும் விழாக்கள் நடந்ததில்லை. இதுதான் உண்மை. அக்ரஹாரத்தில் மட்டும் கொலு வைப்பார்கள். நவராத்திரி அன்று முன்னாள் எல்லா பொம்மைகளும் பரணை மேல் இருக்கும். அதை எடுத்துக் கொடுப்பது அந்த வீட்டு ஆண்களுடைய வேலை. இப்படி புதுசாக பொம்மை வாங்குவது, எல்லா பொம்மைகளுக்கும் வர்ணம் பூசுவது, அப்படியெல்லாம் அந்த காலத்தில் யாரும் நினைத்ததே இல்லை. இருக்கின்ற பொம்மையை ஈரத்துணியால் துடைத்து வைத்து விடுவார்கள். அந்த பொம்மைகளை எடுப்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அப்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த 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 பீரியட்ல. அதே மாரி படி கட்டுறது 7 படிக்கட்டு, 9 படிக்கட்டு, 5 படிக்கட்டு அப்படிலாம் கிடையாது. நான் சொல்றது ரொம்ப எதார்த்தம் அந்த காலத்துல. பழைய டின்னு, பழைய பெஞ்சு, நாற்காலி, ஸ்டூலு எப்படியோ அது எல்லாத்தையும் போட்டு எங்கேயோ எப்படியோ செட் பண்ணி படி கட்டிடுவாங்க. படி கட்டிட்டா அந்த அப்பாவோட வேஷ்டி இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு மேல போட்டு பொம்மைகள தூக்கி பிரதிஷ்டை பண்ணுவாங்க. கண்டிப்பா எல்லார் வீட்லயும் ஒரு விநாயகர், ஒரு லட்சுமி, ஒரு சரஸ்வதி இது கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த வெண்ணெய்த்தாழி கிருஷ்ணனுடைய பொம்மையும் இருக்கும். வெண்ணெய்த்தாழி கிருஷ்ணன பத்தி நான் அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு. இது மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. சாயங்காலத்தில அந்த வீட்ல இருக்க பெண் குழந்தைகள் யாராவது போயி, "எங்க ஆத்துல கொலு வச்சிருக்கோம். வெத்தல பாக்கு எடுத்துக்கோங்க." அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கொலுவுக்கு போறவங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு பாட்டு பாடுவாங்க. மோஸ்ட்லி என்ன மாதிரியான பாட்டா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, "அலைபாயுதே கண்ணா", "பால் வடியும் முகம்", "மொரு கேளரா", "ஆருமோ ஆவல்", அத மாரி பாடல்கள தொடர்ந்து அது மாரி தான் பாடிட்டு இருப்பாங்க. இதுல குறிப்பா நெற்குணத்துல மாத்தி வகை வகையான பாடல்கள் பாடுறது அப்படின்னா, என்னுடைய அன்பான அத்தைமார்கள். மங்களம் அத்தை, அதாவது என்ஆர்கே தாத்தாவோட பெண்கள். மங்களம் அத்தை, ரோஜி அத்தை, கமலா அத்தை, இவெல்லாம் ரொம்ப நல்லா முறையா சங்கீதம் கத்துட்டு பண்ணவங்க. ஒரு பாட்டு வாத்தியார் வருவார். திண்ணை உட்காந்து இவங்க பாடுவாங்க. அந்த பாடல்லாம் நம்ம அப்பலாம் சின்ன பசங்களா இருக்கும்போது, இப்படியே காதுல கீதுல வாங்குறது, கேட்கறது, விளையாடுறது. அவங்க அவங்க அந்த ஊர்ல அவங்க தான் ரொம்ப நல்லா பாடுவாங்க. அந்த மாரி பாடல்கள்லாம் அவங்க பாடுவாங்க. எல்லாருக்கும் ஒரு வெத்தல பாக்கு குடுப்பாங்க. வெத்தல ஒரு பெரிய ஒரு விஷயமே இருக்காது. வாழைப்பழம் கூட அந்த வெத்தல பாக்குல வைப்பாங்களான்னு தெரியாது. அப்பலாம் அதெல்லாம் பெரிய ஒரு யாரும் தப்பாவும் நினைக்க மாட்டாங்க. யாரும் அத குடுத்தா தான் கௌரவம் அப்படின்னு நினைக்கவும் மாட்டாங்க. அது மாரி குடுக்கலையேன்னு யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. அதாவது இன்னொரு குறிப்பான விஷயம் சொல்லணும்னா, அப்பலாம் அந்த இப்ப பண்ற மாரி இந்த பிளாஸ்டிக் பொருட்கள், ரிட்டர்ன் கிஃப்ட் ஒரு நம்ம எல்லாரும் இப்பலாம் எல்லா லேடீஸும் நீங்க பார்த்தீங்கன்னா, சென்னையில பார்த்தீங்கன்னா, எல்லா பெண்களும் "உங்க ஆத்துல இன்னைக்கு என்ன ரிட்டர்ன் கிஃப்ட் குடுத்த? நான் இது மாரி குடுக்க வச்சிருக்கேன். அது மாரி வச்சிருக்கேன்." அது மாதிரிலாம் பேசுறாங்களா? அப்பலாம் அது மாரிலாம் பேசினது கிடையாது. ரொம்ப எதார்த்தம். இருப்பதைக் கொண்டு சிறப்புடன் வாழ்ந்தவர்கள். குடுத்தத சந்தோஷமா வாங்கிக்கிறவங்க. அப்படிதான் அந்த காலத்துல நடந்தது. அந்த ஆயுத பூஜைம்போது மட்டும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக எல்லார் வீட்லயும் அ இதுல கழனியில மோட்டார் இருக்கும். அந்த மோட்டருக்கு போய் பூஜை போடுவாங்க. அது ஆயுத பூஜை அன்னைக்கு சொல்றேன். இது மாதிரி தான் அந்த காலத்துல இருந்தது. ரொம்ப எளிமையாக, பக்தியாக, சிரத்தையாக, அன்பாக நடந்த ஒரு விழா தான் அது. இன்னைக்கு கால மாற்றத்துக்கு ஏத்த மாரி எல்லாமே ரொம்ப நாகரீகமாவும், ரொம்ப படாடோபமாவும்
அது மாரிலாம் இப்ப ஆயிப்போச்சு. இப்ப ரிட்டர்ன் கிஃப்ட் குடுக்கலன்னா வந்து அது அ எந்த சாமி கோச்சுக்கும்னு எனக்கு தெரியல. இத நான் எதிர்த்து பேசல. நான் தயவு செய்து எதிர்த்து பேசல. ஒரு நினைவு பரிசு குடுக்குறதுன்றது ஒரு ஒரு முறையான விஷயம் தான். ஆனா அந்த காலத்துல அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்படியே தான் போய் அது அது மாரி ஒரு வெத்தல பாக்கோட ஒரு முடிந்தால் யாராவது பக்கத்து டவுன்களுக்கு யாராவது பெரியவங்க போனாங்கன்னா, வாழைப்பழம் வாங்கிட்டு வருவாங்க. அத குடுப்பாங்க. அவ்வளோதான். அதுதான் வந்து அந்த காலத்துல அத நிற்குணம் போன்ற கிராமங்களில் நடந்த ஒரு சின்ன அக்ராகாரங்களில் நடந்த நவராத்திரி விழா. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பாட்டு வந்து கேட்க போற பாட்டு வந்து பாபநாசம் சிவன் ஐயா அவர்களுடைய பாட்டு. மகாலட்சுமி பாட்டு. நீங்க பார்த்தீங்கன்னா, வீட்ல என்ன பேர் இருக்கோ இல்லையோ, ஒரு லட்சுமி கண்டிப்பா இருப்பாங்க. அது விஜயலட்சுமியோ, தனலட்சுமியோ, ஏதோ ஒரு லட்சுமி, வரலட்சுமியோ, ஏதாவது ஒரு லட்சுமி இருப்பாங்க. ஆனா, நான் நான் வந்து எனக்கு ஒரு சந்தேகம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. யார் வீட்லயும் வந்து தைரியலட்சுமின்னு எந்த பெண்ணுக்கும் பேர் வச்சு தான் நான் கேட்கல. தைரியலட்சுமி. அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகமா கூட இருக்கு. ஏன் எந்த வீட்லயுமே தைரியலட்சுமி அப்படின்னு பேர் வைக்க மாட்டேன்றாங்க. எல்லா லட்சுமி இருந்தாலும், தைரியலட்சுமி இருந்தா தான் எல்லா லட்சுமியும் அங்க நிலைச்சு நிப்பாங்க. அதனால அந்த அது ஒரு சந்தேகம் இருக்கு. அத விடுங்க. அது தனி சப்ஜெக்ட் அது. அதனால எங்க வீட்ல வந்து இது மாதிரி தான் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து நீங்க வந்து பாபநாசம் சிவனையா அவர்கள் எழுதின ஒரு பாட்டு. லட்சுமி சம்பந்தப்பட்ட பாட்டு. கேளுங்க. பார்க்கடல் தரும் கிருபாகரி பரிந்து வந்தெம்மையாதரி பார்க்கடல் தரும் கிருபாகரி பரிந்து வந்தெம்மையாதரி பங்கஜமலர் வளரன்னையே கடை கண்பார் ராமதாசன் பணியும் பங்கஜமலர் வளரன்னையே கடை கண்பார் ராமதாசன் பணியும் மகாலக்ஷ்மி ஜகன்மாதா மனமிரங்கி வரமருள் மகாலக்ஷ்மி ஜகன்மாதா